பிக் பாஸ் நிகழ்ச்சியா இது? குடும்பத்துடன் பார்க்க முடியல. எல்லை மீறும் காதல் விளையாட்டு. கடந்த 8 சீசன்களில் ஏகப்பட்ட காதல் ஜோடிகளை பிக் பாஸ் வீடு பார்த்திருக்கின்றது. இதில் பலரும் தங்களது காதலன் அல்லது காதலிக்காக அழுது புலம்பி கதறிய காட்சிகள் எல்லாம் பிக் பாஸ் வீடு பல முறை கண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒருமுறை மருத்துவ முத்தம் பிக் பாஸ் வீட்டிற்குள் அறிமுகமாக இருக்கின்றது. வழக்கமான சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இது போன்ற லவ் ஸ்டோரி ஒரு விதத்தில் பார்வையாளர்களிடம் அதீத கவனத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக டீனேஜ் வயது பார்வையாளர்களுக்கு இந்த காதல் கதைகள் ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் ஒரு தரப்பினருக்கு இது எரிச்சலையும் ஏற்படுத்தும். இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் என இரண்டுமே கலந்து வந்தாலும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரிக்க இந்த லவ் கண்டென்ட்டும் பெரிய அளவில் உதவும் என்று ஒரு தரப்பினர் கமெண்ட் செய்கின்றனர். மேலும் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் சில பெண் போட்டியாளர்கள் உடை விஷயத்தில் மிகவும் தாராளம் காட்டுவதும் தொடர்ந்து விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகின்றது. சினிமா நடிகைகள் மாடலிங் துறையில் இருப்பவர்கள் என்பதால் நவநாகரீக மங்கைகள் இது போலத்தான் உடைகளில் கிளாமர் காட்டுவார்கள். அவர்களின் இயல்புபடியே வீட்டிற்குள் வலம் வருகிறார்கள் என்று சொன்னாலும் இப்படி கவர்ச்சியான போட்டியாளர்களை காணவும் ஒரு கூட்டம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நிரந்தர பார்வையாளர்களாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது நடந்து வரும் பிக் பாஸ் சீசனில் பிக் பாஸ் வீட்டில் புதிதாக முளைத்திருக்கும் காதல் கதை ஆடியன்ஸை அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் 9 முதல் வாரம் முடிந்த நிலையில் இயக்குனர் பிரவீன் காந்தியை எவிக்சன் ஆக்கிவிட்டார். முதல் வாரத்தில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய முதல் போட்டியாளர் அவர்தான். ஆனால் பிரவீன் காந்தி வீட்டிற்குள் இருந்த போது நல்ல கண்டென்ட் செய்ய வேண்டும் என்றால் நாம் இருவரும் காதலிப்போம் என அரோராவிடம் பேசியது வைரலானது. ஆனால் பிரவீன் காந்தி வெளியே சென்ற பிறகு இந்த ஐடியா வாட்டர்மெலன் ஸ்டார், அதுதான் நடிப்பு அரக்கன் திவாகரோடு ஒர்க் அவுட் ஆகி இருப்பதாக தெரிகின்றது. முதல் வாரம் முழுக்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோடு அண்ணன் அண்ணன் என்று சுற்றி கொண்டிருந்த விஜய் பார்வதி இப்போது விலகிச் செல்ல ஆரம்பித்துள்ளார். வர வர பிக் பாஸ் வீட்டிற்குள் அவர் காட்டும் ஆட்டிடியூட் பார்வையாளர்களை எரிச்சலடைய வைக்கின்றது. தனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தெனாவட்டையும் திமிர்த்தனத்தையும் அவர் வெளிப்படுத்தி வருகிறார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இன்று நடந்த டப்பிங் டாஸ்க் போது கூட சோஃபாவில் தள்ளி உட்காருங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க என்று சொன்னதற்கு விஜய் பார்வதி உடனே ரியாக்ஷன் காட்டி அப்படித்தான் உட்காருவேன் என்று அடாவடி செய்தார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட யதார்த்தமின்றி அவர் அட்ராசிட்டி செய்வது பிக் பாஸ் வீட்டிற்குள் தொடர்கின்றது. இந்த நிலையில் அரோராவுடன் வாட்டர்மெலன் திவாகருக்கு நெருக்கம் அதிகமாகி உள்ளது. அரோராவின் மடியில் தலை வைத்து திவாகர் படுத்துக் கொள்வது, அரோரா என்னுடைய ஆள் என திவாகர் சொல்வது என பிக் பாஸ் வீட்டிற்குள் தாறுமாறான காதல் கதைகளுக்கு வழிவகுக்கும் என்று தெரிகின்றது. எப்படி இருந்தாலும் இது எல்லாமே வழக்கமான ஒன்றுதான். எத்தனையோ காதல் கதைகளை பிக் பாஸ் வீட்டிற்குள் பார்த்து விட்டோம். இது எல்லாமே கடைசியாக பொழுதுபோக்கை உருவாக்கும் ஒரு முயற்சிதான் என்று பிக் பாஸ் பார்வையாளர்கள் பேசிக் கொள்கின்றனர்.